ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வினீஸ் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிக்கன் சால்னா வந்து ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் மிளகு ஒரு ஸ்பூன், ஜீரகம் ஒரு ஸ்பூன், சோம்பு, அப்புறம் கசகசா இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நான் கோகோனட் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து நீங்கள் துருவல் கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. எகெயின் இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நான் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரைடு ஆனியன் தான் நம்ம இப்போ ரெடி பண்ணுறோம். சால்னாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரைடு ஆனியன் வந்து ஒரு தனி டேஸ்ட் கொடுக்குங்க. எப்போவுமே இந்த மாதிரி வர அளவுக்கு நீங்கள் நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து மெயின் கோர்ஸை எண்ணெய் ஆட் பண்ணி பட்டை, கிராம்பு 3, 2 ஏலக்காய், அப்புறம் ஒரு பிரியாணி இலை, அப்புறம் 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இதெல்லாமே நல்லா சாட் பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் கொஞ்சமாக ஒரு மல்லி இலை, அப்புறம் கொஞ்சம் புதினா இலை கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் கொஞ்சம் கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் 2-3 கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகா பொடி, உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் சிக்கன் மசாலா, இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா அந்த மசாலா ஸ்மெல் எல்லாமே நம்மளுக்கு போகிற வரைக்கும் நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மசாலாவோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தேங்காய் பேஸ்ட்டு, அதையும் ஃபஸ்ட்டு நல்லா உள்ளே ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த ஃப்ரைட் ஆனியன் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து நம்ம சால்னாக்கே ஒரு பெஸ்ட்டு ஒரு ரெசிபி ஆன இன்க்ரீடியன்ட். இதுதான் நல்லா போட்டு கலக்கிட்டு ஒரு 2 to 3 விசில் விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, சிக்கன் சால்னா ரெடி ஆகிடும். சூப்பர் அண்ட் டேஸ்டி அண்ட் ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் சால்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டான்னு வருங்க. அண்ட் see you, bye.